இந்த வருஷம் என்னுடைய ஓட்டு பாத்தீங்கன்னா விஜய் தான். அதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொரோனா டைம்ல 1,30,00,000 கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. சூர்யா ஃபேமிலி கொரோனா நிதி உதவி எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? 1,50 கோடி ரூபா. அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 கோடி ரூபா. விஜய் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு வெறும் 50 லட்சம் ரூபா தான். விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தொழில் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு பிளட் டொனேஷன் பண்ணிருக்காங்க. நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க. ஃப்ரீயா ஸ்கூல் நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய போராட்டங்களை கலந்துட்டு இருக்காரு. இலங்கை தமிழர்களுக்காக போராட்டம், மீனவர்களுக்காக போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு அகேன்ஸ்டா போராட்டம், பண மதிப்பிழப்புக்காக அகேன்ஸ்டா பேசியிருக்காரு. அனிதாண்டு ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம்னால சூசைட் பண்ணி இறந்தப்போ அந்த பொண்ணை வீட்டுல போய் பார்க்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பண்ண விஷயங்கள் நிறைய. நான் சொல்றது 1% மட்டும்தான். அதேதான் நானும் சொல்றேன். சூர்யா ஃபேமிலி பண்ணதுல இவன் ஒரு பிரச்சனைனாலும் பண்ணிருக்கானா? ஒரு மனுஷன் சினிமால நடிச்சிட்டு இருக்கும் போதுலயே தமிழ்நாட்டு மக்களுக்காக இவ்வளவு உதவி பண்றான் அப்படின்னா, அந்த மனுஷன் கையில பவர் கிடைச்சதுன்னா என்னதான் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த எல்லா பணமுமே அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணம். நம்மளுடைய வரி பணம் கிடையாது. திருநெல்வேலி 2000 ரூபாய் பிளாக் டிக்கெட்ல சம்பாதிச்ச காசுன்னு சொல்றா தற்குறி. கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய 1,50 கோடி ரூபாய் வரி பணத்தை உங்களால கட்ட முடியலன்னு சுப்ரீம் கோர்ட்டு சூத்துல அடிச்சு விரட்டி விட்டுச்சே. இன்னியமாடா திருந்தல.